ரோகிணிக்கு ஒரு சரியான ஆப்பு நம்ம முத்து மீனா வைக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ரோகிணி நாளுக்கு நாள் அவங்களோட ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கூடிய சீக்கிரமே நம்ம முத்து மீனா அவங்களுக்கு ஒரு சரியான ஆப்பு வச்சாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். லாஸ்ட் எபிசோடில் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, நம்ம மலேசியா ட்ரிப்பை பற்றி நம்ம முத்து எல்லார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மலேசியாவுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் நம்ம பணம் செலவாக போகுது, அங்கே போனால் மிச்சம் எல்லா செலவும் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ரோகிணிக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா ரோகிணியை பொறுத்த வரைக்கும் இவன் தெரிஞ்சு பண்ணுறானா தெரியாமல் பண்ணுறானா இல்லை அப்படின்னா நம்மளை பற்றின சந்தேகம் வந்திருக்குதா அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கிறாங்க. அங்கே போய் நம்ம வித்யா கிட்ட விசாரிச்சதா இருக்கட்டும், அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். பார்வதிட்ட போய் விசாரிச்சது இன்னும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்திருக்குது அப்படின்றத கொஞ்சம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களால இப்போ எதுவுமே மறுத்து பேச முடியாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அது நேரம் பார்த்தீங்கன்னா விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்காக அவள் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிடுவா, மலேசியா போனால் தங்குறதுலேருந்து எல்லா செலவும் அவள் பார்த்துக்கிடுவா அப்படின்னு சொல்லி விஜயாவும் ஏற்றி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரோகிணி இந்த இடத்துல மறுக்க முடியாது, வேற வழியும் அவங்களுக்கு கிடையாது. மறுத்து பேசினா கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போ மலேசியாவில் உனக்கு யாருமே கிடையாதா, மலேசியா அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படின்றதுனால ஒரு பயம் வந்துருச்சு. ரைட்டு, நம்ம தலை ஆட்டினாலும் பிரச்சனை, ஆட்டாமல் இருந்தாலும் பிரச்சனை. ஸோ அதனால நம்ம அமைதியாக நின்று வேடிக்கை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ முத்து அவரோட பிளானை சொல்கிறாரு. மலேசியா போகிறோம், எல்லாருக்கும் பாஸ்போர்ட் எடுக்கிறோம், அது போக அங்கே போய் நல்லா சுற்றி பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இவர் பாட்டுக்கு சொல்ல மீனாவுக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா மீனா கிட்ட இந்த பிளானை பற்றி டிஸ்கஷனே பண்ணலை, அவராகவே முடிவு பண்ணி தான் இந்த பிளானை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறார். அப்படிங்கும்போது மீனாவுக்கு பெரிய அதிர்ச்சி. இப்போ தான் சிறுக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே சத்யா பிரச்சனையில் அவளை பணத்தை தூக்கி கொடுத்தாச்சு, இப்போ மறுபடியும் இருந்து கோட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இவர் என்னடா இருக்கிற காசு எல்லாத்தையும் தூக்கி செலவழிக்க போகிறாரா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்நேரம் கேட்க முடியாது இல்லையா, எல்லாரும் மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கும்போது முத்து ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்படின்னா அந்நேரம் எதுவுமே கேட்க முடியாது. அதனால நம்ம மீனா ரொம்ப பொறுமையாக இருக்காங்க, நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்போ கேட்குறாங்க அப்படின்னா, முத்துவை தனியாக மாடிக்கு கூட்டு போய் கேட்குறாங்க. உங்கள் மனசில் என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, மலேசியா போகலாம் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? யாரு காசு, நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம், மலேசியா போகிறது முக்கியமா இல்லை மாடியில் ரூம் கட்டுறது முக்கியமா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு மேலே வார்த்தையாக பேசிக்கிட்டு போகிறாங்க. முத்து ரொம்ப சைலண்டாக இருக்காரு. நீ பேசு மீனா, நீ பேசு, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நமக்கே சந்தேகம் வந்தது, எதுக்கு இவ்வளோ பொறுமையாக இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு பிளான் வச்சிருப்பார் அப்படின்றது நமக்கு தோணுது. ஆனால் மீனாவுக்கு அப்படி கூட தோணலை. ஏன்னா மீனா ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முத்து என்னங்க நான் இவ்வளோ தூரத்துக்கு பதில் பேச, நீ ஒன்றுமே பேச மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி மீனா கேட்கும்போது முத்து சொல்கிறாரு, நீ எப்போ பேசி முடிப்பேன்னு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் சரி நான் முடிச்சிட்டேன், நீங்கள் இதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்ல, அப்போ தான் நம்ம முத்து சொல்கிறாரு, இது எல்லாமே என்னோட பிளான் தான். இப்போ கண்டிப்பாக ரோஹிணி இந்த பிளானை கெடுக்கிறதுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு பிளான் போடுவா, அல்லது அவளே ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுவா. ஸோ அதை வச்சு ரோஹிணிக்கும் மலேசியாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முத்து ஒரு நல்ல பிளான் போட்டு வச்சிருக்காரு. ஸோ மீனாவுக்கு அப்போ தான் புரியுது, அப்போ எல்லாரும் மலேசியா கிளம்பிட்டா நம்ம காசு என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க, 100% சொல்கிறேன், இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா ரோஹிணி அந்த பிளானை உடைக்கிறதுக்கு நிச்சயமாக எந்த எல்லைக்கும் போய் என்ன ஒரு பிளானும் போடுவா. அதனால மீனா அவன் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அதாவது நம்ம காசு செலவழியாது அப்படின்றத சுருக்கமாக சொல்ல வர்றாரு. ஆனாலும் எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னா என்னங்க பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்தும் அதுக்கு சொல்கிறாரு, 100% அதற்கான வாய்ப்பே கிடையாது மீனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி ஒன்று வச்சிருப்பார் இல்லையா, நம்ம ஜீவா கொடுத்த கண்ணாடி, அந்த கண்ணாடியை போட்டு இப்போ அந்த கண்ணாடியை போட்டுட்டு மீனா நான் சொல்கிற விஷயங்களுக்கு கேளு, உனக்கு எல்லாமே சரின்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம மீனாவும் அந்த கண்ணாடி எடுத்து மாட்டிட்டு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது சரிதான், இது உண்மையிலே ஒரு நல்ல பிளான் தான். ரோஹிணி யார், என்னது, எதற்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களோட திட்டம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிளான் கொஞ்சம் கை கொடுக்கும். முழுசாக இந்த பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் தீவிரமாக டிஸ்கஷன் பண்ணுறாங்க. ரோஹிணி எப்படா சிக்க வைக்கலாம், உண்மையிலே ரோஹிணி யார், எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்களோட நோக்கம் என்ன, அவங்களோட சதித்திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பயங்கரமாக முயற்சி பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்களோட முயற்சி ஜெயிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. ஏன்னா கொஞ்சம் தப்புனா கூட ரோஹிணி இந்த பிளானை சுக்குநூறாக உடச்சிட்டு போயிடுவாங்க. ரோஹிணியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சின்ன சந்தர்ப்பமோ அல்லது ஒரு சின்ன கேப்போ அவங்களுக்கு கிடைச்சா போதும், அதை வச்சு அவங்க ஈஸியாக எல்லா பிளானையும் உடச்சிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் நிச்சயமாக ஏதாவது ஒரு பிளான் கிடைக்கும், அதை நம்ம உடச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் வலிமேல் விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா முத்து இவங்கெல்லாம் நல்லா டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும்
விஷயம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போகணும், அதற்கான பேப்பரை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போய் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் எல்லா பேப்பரும் தேவையான விஷயங்கள் ஆவணங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாரு. எல்லாரும் அவங்கவுங்க ஃபார்மை வந்து கையெழுத்து போட்டுட்டீங்க, அடுத்து நான் இதை கொண்டு போய் அங்கே கொடுக்க போகிறேன், அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்னைக்கு பாஸ்போர்ட் ரெடி அப்படின்னு சொல்கிறாங்களோ நம்ம அடுத்த கொஞ்ச நாள்லே கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்ல, இப்போ தாங்க ரோகிணிக்கு பயம் வந்துருச்சு. என்னடா இது, இவங்க வந்து சும்மா விளையாட்டுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா இவங்க அடுத்தடுத்து பிளான் போட்டுக்கிட்டே போகிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பயம். ஏன்னா இவங்க வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாங்க அல்லது பெருசாக வந்து இதை ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம முத்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவங்களுக்கு வந்து பெரிய பயத்தை ஏற்படுத்துது, ஒரு அச்சத்தை கொடுக்குது. ஏன்னா நம்ம அவங்க சொன்னது எல்லாமே பொய் அப்படின்றது வெளிச்சத்துக்கு வந்துருமோ, அப்படி வெளிச்சத்துக்கு வந்தால் இவங்களால இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்றதுனால அவங்க வந்து எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போயிடணும், அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுனால அவங்க ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ அடுத்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது தான் அடுத்து அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம மனோஜை வச்சு இந்த பிளானை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் ஒவ்வொன்று அழுகிறாங்க. அதாவது நிஜமாவே அழுகிற மாதிரியும், இவங்க எல்லாரும் அங்கே போகிறோம் நாம் அங்கே போகலை அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது மாதிரியும், அவங்க அப்பா பெரிய தொழிலதிபர், அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன், அவர் நல்லா இருக்கும்போது நான் போய் பார்க்கல, அவர் கூட சண்டை போட்டேன், ஆனால் இப்போ நான் அவரை போய் பார்த்தா அவர் என்ன நினைப்பாரு, என் மேலே கோவப்படுவார், ஆத்திரப்படுவார், திட்டுவார், ஸோ எங்களுக்குள்ள பிரச்சனை வரும் மனோஜ். அப்பா நம்மளை பற்றி என்ன நினைப்பாரு, இவங்களுக்கு பணம் தான் முக்கியம் போல், நம்மளாம் முக்கியம் இல்லை போல் அப்படின்னு நினைக்க மாட்டாரா மனோஜ். நல்லா யோசிச்சுப்பாரு, நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம அங்கே போகிறது சரியாக இருக்குமா, நம்ம போகலை அப்படின்னா இவங்க மட்டும் போனால் அதை நம்மளால் எப்படி ஏற்றுக்க முடியும், இவங்க போகிறது சரியா, உனக்கு என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க மனோஜ் ஒரே வார்த்தையாக முடிச்சுட்டு போயிடுறாரு. மனோஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நியாயப்படி பார்த்தா நம்ம தான் அங்கே முதல்ல போயிருந்துருக்கணும், ஆனால் அவங்க போகிறாங்க பார்த்தியா, அது நமக்கு கொஞ்சம் வேதனையான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக அடிச்சுட்டு போயிட்டாரு. ரோகிணிக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல என்ன பண்ணனேன்னு தெரியல. ஏன்னா ரோகிணி வந்து கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க மனோஜ் வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மனோஜுக்கும் அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசை இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் அப்பா நேரம் வெளியே இருந்திருந்தாருன்னா நமக்கு பிரச்சனையே இருந்திருக்காது, நமக்கு வந்து பணம் நேரம் கேட்ட உடனே கொடுத்துருந்துருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ரோகிணி இருந்துக்கிட்டு, அப்போது எங்கள் அப்பாவும் உனக்கு பணத்துக்காக மட்டும்தான் எங்கள் அப்பாவை நீ பார்க்குறியா, உனக்கு பணம் தான் முக்கியமா, எங்கள் அப்பாலாம் முக்கியமே கிடையாதா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாரு, நான் அப்படியெல்லாம் சொல்லலப்பா, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, உங்களுக்கு அப்பாவும் முக்கியம், எனக்கு மாமாவும் முக்கியம், நமக்கு பணமும் முக்கியம் அப்படின்னு தான் சொல்ல வரேன். நம்ம இருக்கிற பிரச்சனை எப்படியாவது சரியாயிராதா அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேனே தவிர, இதனால உங்கள் அப்பா தான் நமக்கு உதவி பண்ணணும், நம்ம வந்து எந்த ஒரு சின்ன துரும்ப கூட கிள்ளிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல ரோஹிணி. என்னோட ஆசைகள் இதுதான், என்னோட கனவு, என்னோட லட்சியம் நீ தான், உனக்காக தான் நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி 2 பிட்டை தூக்கி போட. அப்போ அவங்கள போய் தடுத்து நிறுத்து, அவங்க வந்து மலேசியா போகக்கூடாது, நம்ம வராமல் போகக்கூடாது, இல்லை அப்படின்னா அவங்க போகவே கூடாது, போனால் அது நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஆல்ரெடி ஏற்கனவே மீனா முத்து வந்து பேசி வச்சிருக்காங்க. என்ன பேசி வச்சிருக்காங்க அப்படின்னா, நிச்சயமா ரோஹிணி வந்து இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் போடுவாங்க அல்லது ஏதாவது ஒரு விஷயம் செய்வாங்க அப்படின்றத 2 பேரும் பேசி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க பேசி வச்சதுக்கு கரெக்டாக வந்து ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரியே நம்ம ரோஹிணி இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேவையில்லாத ஒரு விஷயம் பண்றாங்க. மனோஜ் கிட்ட போய் மனோஜ் இதை வந்து நீ தடுத்துடணும் அப்படின்னு சொல்ல, மனோஜும் அந்த நம்பிக்கையில் போய் பேசுகிறாரு அவங்க கிட்ட. பட் அதை யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்தில் மீனாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க அத்தை, இது வந்து சரியோ தப்போ, அவர் வந்து இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்காரு, நம்ம இந்த நேரத்தில் கூட அவரை போய் பார்க்கல அப்படின்னா என்ன நினைப்பாங்க, நம்மளோட இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட அவங்க வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, நினைப்பாரா நினைக்க மாட்டாரா, நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து மீனா சொல்ல, இவங்களுக்கு வந்து விஜயாவுக்கு அதுதான் சரின்னு சொல்லி தோணுது. ஏன் அப்படின்னா, மனோஜும் சொல்றாரு, ஏமா அவன் பேசுறதுலாம் கண்டுக்காது, அவன் ஒரு கிறுக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் அவன் லூசா கூட இருந்துட்டு போட்டுட்டான், ஆனால் இப்போ அவன் சொல்ற விஷயம் சரிதான், நம்ம இந்த நேரத்தில் போய் அவங்க அப்பாவை போய் பார்க்கணும், அவருக்கு வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லணும், அதெல்லாம் தெரியாது, நீ என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவே தெரியாது, அங்கே போகிறதுக்கு நீ எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம நிச்சயமாக அங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி விஜயாவும் அவங்களோட ஆசையை சொல்லிட்டாங்க. ஸோ ரோகிணியால் இதுக்கப்புறம் தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ரோகிணி மாட்டிக்கிடுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால ரோகிணி மாட்டிக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரோகிணி வந்து எவ்வளோ கேவலமானவங்க, எப்போ என்ன பிளான் போடுவாங்க, எப்போ என்ன விஷயம் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ரோகிணி வந்து பக்கா கிரிமினல், இவங்க வந்து சாதா கிரிமினல்லாம் அப்படின்னு சொல்லிட முடியாது, பக்கா கிரிமினல், எப்போ என்ன பண்ணணும் எப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதனால இந்த பெரிய பிளான், இந்த விஷயம் வந்து அவங்கள வந்து பெருசாலாம் ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது, இதுலேருந்து ஈஸியாக அவங்க வெளியே வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் பல சிக்கல்கள் இருக்குது, அவங்களுக்கே இதில் பல பிரச்சனைகள் இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன தப்பு பண்ணாலும் அவங்க மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த விஷயத்தை அவங்க டீல் பண்ணி தான் ஆகணும். பார்ப்போம் எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
நம்ம ரோகிணிக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஏன்னா அவங்க பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, நிறையா விஷயங்கள் வந்து சமாளிச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால இந்த பிரச்சனையும் ரொம்ப ஈஸியாக சமாளிச்சிருவாங்க. அண்ட் இவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக அங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மூலியமாக இருக்கட்டும், அண்ட் இவங்களே சில விஷயங்கள் பண்ணும்போது தான் இன்னும் அதிகமாக சந்தேகம் வருது நம்ம முத்துக்கும் சரி மீனாக்கும் சரி. ஸோ அதனால அவங்க 2 பேருக்கும் மேலும் சந்தேகத்தை கூட்டுற மாதிரி தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு தனி ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது. என்னைக்கா இருந்தாலும் இது ஒரு பிரச்சனை அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்ன விஷயங்கள் பண்ணாலும் எப்படி சுற்றி அங்கே சுற்றி இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா இவங்களை தொடர்ந்து வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. மலேசியா மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி மலேசியாவுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க யோசித்து என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மலேசியாவில் இருக்கிற அப்பாவை கொன்றுவோம், அவர் கொண்டுட்டார் அப்படின்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னா, நம்ம வித்யா இருக்காங்க இல்லையா, அவங்கள நேரடியாக பார்க்க போகிறாங்க. போய் பார்த்துட்டு அவங்ககிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, வித்யா இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை நம்ம வளர விட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கு வித்யா இருந்துக்கிட்டு ஆமடி அதை தான் நானும் சொல்கிறேன், நீ என்ன பண்ணுற அப்படின்னா உடனே உங்கள் அப்பாவுக்கு ஃபோனை போட்டு இவங்க எல்லோரும் அங்கே வர்றாங்க, அதனால் நீங்கள் அவங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ காசு செலவுமோ அதெல்லாம் நீ பார்த்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கு இவங்க இருந்துக்கிட்டு என்ன பார்த்தா உனக்கு கிண்டலாக தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பின்ன என்ன அங்கே உனக்கு யார் இருக்குதா, யாருக்கிட்ட என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றுமே பண்ணலை நான் வேற ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஸோ அப்படியே கட் பண்ணிங்கன்னா மறுநாள் நம்ம சுருதி அண்டு ரவி இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன பிரச்சனை, யார் அவங்க கூட டைம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. நம்ம 2 பேரும் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு 2 hours 3 hours தான் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வருது. அப்போது நம்ம வெளியே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி மனோஜ் அண்ட் முத்து மீனா இவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் எல்லோரும் ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ ரோஹிணி அண்ட் மனோஜ் அவங்க அந்த அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ முத்து மீனாவை கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ மீனா வந்து ஒரு நாளைக்கு உங்கள் ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க 2 பேரும் கணக்கு போட்டு பார்த்துட்டு ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஷாக்கு, எங்க ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் நீங்கள் 12 மணி நேரம் இவங்க கூட இருக்கீங்களா, ஸோ பாத்தியா ரவி இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அப்போ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு மாதிரி முன்னா இருந்தாலும் பிரச்சனை வந்து அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கு நம்ம மீனா இருந்துக்கிட்டு நான் அப்போ ஒன்றா இருந்தோம்னா பிரிஞ்சு போயிடுவோமா அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அப்படியே சொல்லலாமா, ஒன்றாவே இருந்தால் போர் அடித்து சண்டை போட்டு கிளம்பி போயிடுவாங்களே அதுவும் நடக்குது தானே அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, ஸோ ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடிவுக்கு வருது. அப்போ சுருதியும் ரொம்ப கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. சரி இது ஒரு பக்கம் இருக்க, அங்கிட்டு நம்ம ரோகிணி அவங்க வந்து ஒரு பிளான் போட்டிருந்தாங்களே வித்யா கிட்ட, இப்போ வித்யா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரௌன் மணியை கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்கு இப்போ நீ ப்ரௌன் மணியை வர சொல்கிற அப்படின்ற மாதிரி வித்யா கேட்குறாங்க. இல்லை ப்ரௌன் மணிக்கு ஒர்க்கு முடிய போகுது, இதுதான் கடைசி அட்டம்ப்ட்ஸு, இதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் மணியோட உதவி நமக்கு தேவை கிடையாது, ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளான், ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து பக்காவாக பிளான் போட்டு தான் வச்சுருக்காங்க, அதை வித்யா கிட்ட பெருசாக எதுவும் சொல்லிக்கல, நீ வர சொல்லி நம்ம அவரை வச்சு பேசிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வித்யாவும் இப்போ ஏன் சொல்கிறா எதுக்கு சொல்கிறா அப்படின்னு சொல்லி எதுவுமே புரியாமல், சரி இப்போ ப்ரௌன் மணி வரணும் அவ்வளோதானே, ஓகே நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் மணியை கூப்பிட்றாரு. ப்ரௌன் மணியும் வந்துடுறாரு. ஸோ அவர் வந்தோடனே வித்யாவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் ரோகிணியை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறேம்மா, இந்த பொண்ணா தயவு செஞ்சு நாளை விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஓடுறதுக்காக முயற்சி பண்ண, அப்போ ரோகிணி இருந்துக்கிட்டு ஐயா ஓடாதீங்க உங்களோட உதவி எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏம்மா உன் கூட உனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன் அப்படின்னா அது எனக்கு தாமா பிரச்சனை, என்னை ஆளை விட்டுருமா, இதுக்கப்புறம் விஷயத்தில் நான் தலையிடவே மாட்டேன், ஒன்னால எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது, ஊருக்குள்ளேயே நான் தலைமறைவாக சுற்றுற மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், என் கடையிலே என்னால் யார் எப்போ என்ன வர்றாங்க அப்படின்றத கெஸ் பண்ண முடியல, நானே நிம்மதி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன், உன் கூட சேர்ந்து மறுபடியும் உன் கூட சேர்ந்தேன் அப்படின்னா அது வந்து வேலைக்கே ஆகாது, ஏற்கனவே நான் இருக்கிற பிரச்சனைகள் வந்து எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, ரோகிணி வழக்கம் போல் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டாங்க. அவங்க எப்பயும் அழுது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா, இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய முடியும், உங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வழக்கம் போல் அவங்க நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவரும் மறுபடியும் நம்பிட்டார். ஏற்கனவே பல முறை வந்து ஏமாந்திருந்தாலும் மீண்டும் மீண்டும் ரோகிணி ஏமாற்றும் போதெல்லாம் அவரும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ அப்போ ரோகிணி இப்படி அழுது கேட்கவும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓகேம்மா இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்றுமே கிடையாது, சிங்கப்பூரில் இருக்கார் இல்லையா, சாரி மலேசியாவில் இருக்கார்ல எங்கள் அப்பா, அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்றத நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பெரிய ஸ்கிரிப்டை ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க.
அதுக்கப்புறம் என்ன, ஸோ அவர் வந்து வீட்டில் வந்து அதே கதையை சொல்ல போகிறாரு. இப்போது வித்யாவுக்கே பெரிய ஷாக், என்னடி புது ட்விஸ்ட்டாக கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொல்ல, மலேசியாவில் அங்கே ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்க போய் தானே இவங்க இவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ மலேசியாவே கிடையாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க பார்க்கலாம், அவங்களா நம்மளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா பாருங்களேன், இப்போ தான் மேலும் சந்தேகம் வரும், முத்து மீனாவுக்கு ஏதுக்கு மலேசியாவுக்கு போகிற அளவுக்கு காசு, இவங்க அவ்வளோ காசாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணி யோசிச்சிருந்தா, கண்டிப்பாக போங்க எங்கள் அப்பா வந்து உங்களை பார்த்துக்க சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எங்கள் அப்பா உங்களை நல்லா பார்த்துக்குருவாங்க சம்திங் அப்படி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள மோட்டிவ் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாங்க அப்படின்னா முத்து மீனாவே பயந்துட்டு பின்னாடி ஜகா வாங்கியிருப்பாங்க, ரைட்டு இது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு அவங்களுக்கும் வந்து கையிலலாம் காசு கிடையாது, காசே இல்லாமல் தான் மலேசியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க. ஸோ அந்த கதைக்கு வந்து இவங்க வந்து வலு சேர்க்கிற விதமாக அவங்கள வந்து மிரட்டியிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு பதில் ரோகிணி வந்து நிறையா தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால பயந்தே வாழணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்ததுனால இப்போ அவங்களால வந்து இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதாங்க இந்த எல்லா பிரச்சனையும் காரணம். இப்போ ரோஹிணி பிளான் செம்மையாக போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் வந்து அவர் அந்த கதையை தான் சொல்ல போகிறாரு. சரிங்க, இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அண்ட் நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி வந்து வழக்கம் போல் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க ஒரு நாள், ஏன்னா அடுத்த நாளே வந்தால் அது வந்து சரிப்பட்டு வராது இல்லையா. ஸோ ரோஹிணி அதனால் ஒரு நாள் கழித்து வர சொல்லியிருக்காங்க, 2வது நாள் வர சொல்லியிருக்காங்க. 2வது நாள் அவங்க மாமா வர்றது பார்த்தோன்னே எல்லாருக்கும் சந்தோஷம், நாங்களே மலேசியா வரணும்னு தான் பிளான் போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டார், ஐயோ என்னம்மா இப்படி சொல்கிற, நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான அதுவும் ஒரு கெட்ட செய்தி தாம்மா கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்து அழுகிறாரு, விஜயாவை பார்த்து அழுகிறாரு. ஸோ எல்லாரும் வந்து ரொம்ப ஷாக்கில் இருக்காங்க, என்னடா அது நம்ம ஒரு பிளான் போட்டோம்னா அது ஒரு பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முத்துவுக்கு வந்து கெஸ் பண்ணிட்டாரு, ஏன்னா முத்து வந்து அப்போவே சொல்லிட்டாரு, நிச்சயமாக நம்மளை ரோகிணி மலேசியா போக விட மாட்டா, அதற்கு என்ன விஷயங்கள் வேணாலும் பண்ணுவாளே தவிர அவள் நிச்சயமாக நம்மளை மலேசியா போகிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி அவரும் தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ அதனால இவர் வந்து அழுகும்போது அவருக்கு வந்து அது பெருசாக ரியாக்ட் ஆகலை, ரைட்டு. இப்போ அவங்க சந்தேகத்தை வந்து மேலும் வந்து பூர்த்தி செய்கிற விதமாக தான் ரோகிணி எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி வந்து நீங்கள் போங்க பார்த்துக்கலாம், மலேசியா தானே போயிட்டு வாங்க, அங்கே எனக்கு தெரிஞ்ச கெஸ்ட் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி அது எங்கள் ஊர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை விட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து நிச்சயமாக வந்து பயந்துருப்பாங்க. ஏன்னா முத்து மீனா கிட்ட வந்து பணமே கிடையாது, பணமே இல்லாமல் தான் போகிறதுக்கு வந்து பிளான் எல்லாம் போட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு இவங்க இந்த விஷயத்த பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஆனால் தேவையே இல்லாமல் இவங்க பயந்து அதே இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அதனால தான் அவங்க அப்பாவே போட்டு தள்ளிட்டாங்க. அதனால் இப்போது அவங்க அப்பாவை வந்து இவங்க போட்டு தள்ளினாலும் பிரச்சனை வந்து அவங்களுக்கு இன்னும் முடியலை. இப்போ தான் அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகம் சந்தேகம் வரும், இங்கே ஏதோ சம்திங் ராங்கு, ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்றத முத்து மீனா அழகாக புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ இந்த பேசிக் நாலேஜ் கூட அவங்களுக்கு இல்லாதது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயந்தான். ஏன் அப்படின்னா கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா அவங்க தப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பார்த்துருப்பாங்க. ஆனால் அதை விட்டுட்டு இவங்க மாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை வந்து கண்டிப்பாக கெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எது எப்படிவங்க இந்த விஷயம் முத்து மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இவர் வந்து அழுகவும் இவர் வந்து பிரச்சனையை சொல்லவும் உங்கள் அப்பா இறந்துட்டாருமா, இந்த மாதிரி அவரோட தொழில் போட்டியாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பிளானை போட்டு அவரை ஜெயிலுக்குள்ளே வச்சு அவரை போட்டு தள்ளிட்டாங்க. இது வந்து கண்டிப்பாக நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எது எப்படிவங்க ஒரு தரமான சம்பவம் இதுக்கப்புறம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் வேறு அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் வேறு. ரோகிணி மேலே இன்னும் முத்து மீனாவுக்கு அதிகமான சந்தேகம் தான் வருமே தவிர அதை தாண்டி வந்து ரோகிணி வந்து தப்பு கிடையாது, ரோகிணி வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்க மாட்டாங்க. மீனாவும் அதே விஷயத்த தான் சொல்கிறாங்க. மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி மீனாவே ஒரு நிமிஷம் வந்து ஜகா வாங்கிட்டாங்க. ஆனால் முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது எப்படி நம்ம மலேசியா போகிற 2வது நாள் அது எப்படி அவங்க அப்பா இறக்க முடியும், சம்திங் ராங், நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி தான் ரோகிணி விஷயத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. ஆனால் அது என்ன ஏது அப்படின்றத நம்ம முழுசாக கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த விஷயத்தை நம்ம பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வந்து பக்கா பிளான் போட்டாங்க. ஸோ எது எப்படிங்க ரோகிணி பற்றி மேலும் சந்தேகம் அவங்களுக்கு ரொம்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இனி அடுத்தடுத்து நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவங்கள சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அது போக இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு ஒரு தனி பிரச்சனையாக தான் வருமே தவிர, ஸோ ஏன்னா அவங்க வந்து தேவையில்லாத விஷயங்களை பண்ணி இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கு பின் ஒவ்வொரு விஷயமா அதை வந்து மாட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இனி ஒவ்வொரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இன்னும் சந்தேகம் வரும். இவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்க, இவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா முத்து மீனா சும்மா நின்னா கூட அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, ரைட்டு. அப்புறம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா,
அப்படின்னா இவங்களுக்கு நம்ம பிரச்சனை கொடுக்காம இருக்க போய் தானே இவங்க நம்ம பிரச்சனையை பற்றி யோசிக்கிறாங்க. ஏன்னா வித்யா கிட்டேயும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம பிரச்சனை கொடுக்கல அப்படிங்கும்போது தானே இவங்க வந்து நம்ம பிரச்சனையை கிண்டுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனை பின்னாடி இவங்க ஓடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணி வந்து அடுத்து நம்ம முத்து மீனாவுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாம், அவங்கள வந்து நம்ம ஃப்ரீயாகவே வச்சிருக்க கூடாது. அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம விஷயத்தில் மூக்க நுழைச்சி நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்காக அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அவங்கள ஃப்ரீயாகவே வச்சிருக்க கூடாது. நிச்சயமாக அவங்க நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் அவங்க வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி ஆகணும். ஏன்னா ரோகிணி வந்து ரொம்ப பாடாப்படுத்துறது நம்ம முத்து மீனா தான். ரவி சுருதி கூட இவங்க விஷயத்தில் பெருசாக தலையிட மாட்டாங்க. ஆனால் முத்து மீனா ரோகிணி விஷயத்தில் எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த மலேசியா பிளான் வந்து ரோகிணி ரொம்ப இன்சல்ட் ஆகிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால நம்ம ரோகிணி இதுக்கப்புறம் பண்ண போகிற ஒவ்வொரு சம்பவமும் பார்த்தீங்கன்னா அது முத்து மீனாவுக்கு எதிராக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கூட வந்து கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அவங்க அப்பாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் மலேசியா டாக் வராது. ஏன்னா சொத்தும் உங்களுக்கு பிரித்து உனக்கு என்ன தேவையோ அது கூடிய சீக்கிரமே உன்னை வந்து சேரும்பா. அதே மாதிரி சொத்தெல்லாம் கவர்மெண்ட் வந்து முடக்கிருச்சு, ஜப்தி பண்ணிருச்சு. ஸோ அதனால இது வந்து நீ கேஸ் எடுத்து நடத்தினா மட்டும்தான் அந்த சொத்து உன் கைக்கு வரும் அப்படின்ற மாதிரி வந்தவரும் அதே சொல்ல, அப்போ ரோகிணி வந்து எனக்கு சொத்தா முக்கியம், எங்கள் அப்பாவே போயிட்டாரே அப்படின்ற மாதிரி சொல்லணும். சரி, இப்போ இவங்க இப்படி ஒரு பிளான் போட்டாங்க. அடுத்து நம்ம முத்து மீனா என்ன யோசிச்சிருக்கணும்? சரி, அவர் உயிரோடு இருக்கும்போது தான் போக முடியல, அவர் இறந்து போயிட்டார்ல, இப்போவாவது நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு தானே யோசிச்சிருந்துருக்கணும். ஏன்னா அதுவே வந்து பெரிய பிரச்சனை தானே. அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக போலீஸ்காரங்க கேட்பாங்க இல்லையா. ஸோ ஒரு பேசிக் நாலேஜ் அப்படின்ற விஷயம் நம்ம முத்து மீனா கிட்டே இருந்தால், நம்ம அவர் உயிரோடு இருக்கும்போது தான் போக முடியல, அவர் வந்து இறந்துட்டார் இல்லையா, இப்போயாவது நம்ம போய் என்ன ஏது அப்படின்னு கேட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து மீனா சொல்லி கிளம்புனாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த பிரச்சனைக்கு. ஆனால் இந்த பிரச்சனை அதோட முடிய தான் போகுது. ஏன்னா ரோகிணி வந்து இதுக்கப்புறம் வந்து எல்லாமே க்ளோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் இதுக்கப்புறம் அங்கே நடக்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா முத்து மீனாவுக்கு தான் இன்னும் அதிகமான சந்தேகம் நம்ம ரோகிணி மேலே வந்திருக்குது. ரோகிணி மேலே நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய குறை இருக்குது, பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி ரோகிணியை மாட்ட வைக்கலாம், எந்த விஷயத்தில் ரோகிணி தப்பிருக்கா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க நிச்சயமாக முயற்சி செய்வாங்க. இனி நடக்க போகிற ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்தடுத்து வர எபிசோடு பார்த்தீங்கன்னா ரோகிணியை நம்ம முத்து மீனா மாட்ட வைக்கிறதுக்காக என்னென்ன ஏற்பாடோ அதுதான் நடக்கும். ஸோ எது எப்படிங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோடு சூப்பராக போய்கிட்டு இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோடில் நம்ம ரோகிணி நம்ம முத்து மீனாவுக்கு என்ன பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் கதை ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.